Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா பிரிஸ்கில்லா. இந்த திரைப்படம் வெளியான 2023. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் நடித்த திரைப்படங்க. திரைப்படத்தின் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா சோஃபியா கொப்பெல்லா. இந்த திரைப்படம் பிரிஸ்கில்லா பெர்ஸ்லி அண்ட் சாண்ட்ரா ஹார்மன் அவங்க எழுதிய புக்கிலேருந்து தழுவப்பட்டதுங்க. அந்த புக்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எல்விஸ் அண்ட் மீ. இந்த திரைப்படத்தில் கைலி ஸ்பானி பிரிஸ்கில்லாவை முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜாக்கப் எலோடி எல்விஸை சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சரிங்க, பிரிஸ்கில்லா என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்பாங்க. அதாவது வந்து எல்விஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பாப் அண்ட் ராக் சிங்கர். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார், அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கலைஞனும் கூட. இப்போ இந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரிஸ்கில்லான்றது யார் சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்விஸ் வந்து வெஸ்ட் ஜெர்மனியில் ஒரு ஃப்ரண்ட்டில் அமெரிக்கன் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு வெஸ்ட் ஜெர்மனியில் ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது 1958 வெஸ்ட் ஜெர்மனியில் வந்து ஒரு அமெரிக்கன் பேஸில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸரோட பொண்ணு பிரிஸ்கில்லாவை பார்த்து அவர் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா காதல் வயப்படுறாரு. காதல் வயப்பட்ட அப்புறம் அவர் வந்து அந்த பெண்ணோட வந்து பார்த்திங்கன்னா தன் கூட அந்த பெண் இருக்கணும், அந்த பெண்ணு கூட தான் வாழணும்னு முடிவெடுக்கிறார். முடிவெடுத்து அவங்க வீட்டில் வந்து பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு தயங்குற பிரிஸ்கில்லாவோட அப்பா அம்மா வந்து பொறுமையாக ஒத்துக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனை என்ன, பிரிஸ்கில்லாவோட வயது தான் மேட்டர். பிரிஸ்கில்லா வந்து அப்போ வெறும் 17 வயது உள்ள ஒரு பெண் தான். ஆனால் இவருக்கோ 29-30 கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ 13 வருஷம் வித்தியாசம். இந்த பயம் இருக்குது. பட் ஸ்டில் அவர் கொடுக்குற வாக்குறுதியை நம்பி பிரிஸ்கில்லாவை அங்கே அனுப்புகிறாங்க. பிரிஸ்கில்லா எல்விஸை நம்பி போன அப்புறமா அவங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸை அங்கே ஃபேஸ் பண்ணாங்க, எல்விஸ் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருந்தார், பிரிஸ்கில்லா எல்விஸ்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்க மேரேஜ் லைஃப் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்றது அந்த ஒட்டுமொத்த கதைக்களமேங்க. பிரிஸ்கில்லா இந்த படத்துடைய பலம் சொல்கிறதோட ஒரு படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அதிர்ச்சியாக இருந்தது. எல்விஸ் பற்றி நம்ம ஒரு கலைஞனா அவன் எப்படிப்பட்டவன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன்றது தப்பாக எடுத்துக்காதீங்க, இது வந்து ஒரு பேசும்போது சொல்கிறது தான் ஜென்ரலாகவே. பட் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு 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 எப்படிப்பட்ட ஒரு வந்து ஒரு மேல் சாவனிஸ்ட்ன்றது அந்த படம் அடித்து நொறுக்குது. ஒன் ஆஃப் த எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு மேல் சாவனிஸ்டாக எல்விஸ் அப்படின்றது வந்து அந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. தட் வாஸ் அ பிக் ஷாக் டு மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுதான் அந்த படத்துடைய பலமாகவும் பார்க்குறேன். நாம் வந்து பிரிஸ்கில்லா அப்படின்னும் போது ஓகே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அவருக்கு அப்படின்ற ஒரு மேட்டரில் தான் இருக்கும்னு தான் நான் வந்து படம் பார்க்குறேன். பிகாஸ் எனக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் உள்ளே உட்காந்தேன். பட் ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. அது ஷாக்கிங்காகவும் இருந்தது, அது ஒரு பலமாகவும் இருந்தது. முதல்ல நம்பர் 2, இந்த படம் வந்து எதை மையப்படுத்தி போகுது, அதாவது வந்து முழுக்க பிரிஸ்கில்லாவை மட்டுமே மையப்படுத்தி தான் அந்த கதை. அதாவது இவர் எப்படி நடத்துகிறாரு பிரிஸ்கில்லா அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க வந்து ஒரு வகையில் ஒரு ஹோம் அரெஸ்ட் மாதிரி தான் இவங்க, அவர் சொல்கிறது தான் இவங்க செய்வாங்க. ஆனால் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திரைக்கதை ஓட்டத்தில் ரொம்ப ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரியே தெரியும். அவர் ரொம்ப பாசமானவர் தான், ரொம்ப பாசமான ஒரு மனிதன் தான். ஆனால் ஒரு மேல் சாவனிஸ்ட் அவனுக்கு என்ன தேவையோ அது அந்த இடத்துல தான் இதை செய்யணுன்னுவான். சரி, அது எல்லாமே இந்த படத்தில் இந்த நரேஷனில் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் வந்து. இந்த படத்தில் இதெல்லாம் தாண்டி இந்த படத்தின் மிகப்பெரிய பலமான பார்க்குறது இந்த படத்தின் கதாநாயகி சைல் ஸ்பானி. டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இவ்வளவு சட்டிலாக படம் முழுக்க ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? படம் முழுக்க அந்த கதாபாத்திரம் அப்படியே இப்படி தான், அது எதிர்த்து பெருசாக கூட பேசாதுங்க. அது பேசுகிற இடம் கூட பார்த்தீங்கன்னா பேசிட்டு அப்புறம் அந்த கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என் வாழ்க்கைன்னு ஒத்துக்கும். அந்த விஷயத்தை வந்து அந்த பிரிஸ்கில்லான்றவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்கன்றது திரையில் கடத்துகிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஃபுல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தட் வாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. தான் என்னது இது, என்ன பெர்ஃபார்மன்ஸ் டே. ஏன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே தெரில, அதான் முக்கியம். அவங்க ஆக்ட் பண்ணுற மாதிரியே தெரில, அவங்க வந்து என்னமோ அதை பார்த்தீங்கன்னா ஆக்டிங் மாதிரியே தெரியாது. நான் சும்மா அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் ஸ்பாலர் ஆகிடும் நான் மற்றெல்லாம் பேசுகிறேன்னா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் தோணும். பட் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக கவனிச்சிங்கன்னா இது வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸுன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சைல் ஸ்பானி. அதே மாதிரி வந்து எல்விஸாக பண்ண ஜாக்கப் எலோடியோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அவருமே ரொம்ப அழகாக ஒரு சப்போர்ட்டிங் ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்லணும். அதாவது அந்த கதாபாத்திரம் எல்விஸ் மேலே இது வந்து எல்விஸ் அப்படிப்பட்டவன் தான், எல்விஸ் இப்படி தான், அவன் ஒரு மேல் சாவனிஸ்ட், அவன் இப்படியும் இருப்பான் அப்படியும் இருப்பான் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரொம்ப அழகாக கடத்தி கொண்டு போயிருந்தாருன்னு சொல்லணுங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வின்னருங்க ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். அதை தவிர்த்து இந்த படம் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கோல்டன் லைனுக்கும் நாமினேட் இருந்ததுங்க. ஓவராலாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2 wins and 12 நாமினேஷன் இருக்குங்க.
டெஃபினட்டாக நீங்கள் பிரிஸ்கிலா படம் பாருங்கள். ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.